பொதுக்காலம் 9ஆம் வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 28 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருப்பதைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடமும் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்தவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவித்திறனோடு பதில் அளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது நேற்றைய நற்செய்தியின் தொடர்ச்சியாக இருக்கின்றது. மறைநூல் அறிஞரில் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருப்பதைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று வினவுகின்றார். நேற்றைய நற்செய்தியை நாம் பார்த்தோம். சதுசேயர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுதலையும் மறுவாழ்வையும் பற்றி விளக்கி கொண்டிருந்தார். அதை பார்த்து கொண்டிருந்த மறைநூல் அறிஞர்கள் ஒருவர் இந்த கேள்வியை இன்று இயேசுவிடம் கேட்கின்றார். நாம் பரிசேயர்களை பற்றி நன்கு அறிந்திருக்கின்றோம். இந்த பரிசேயர்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே தங்களுக்கு எல்லா சட்டங்களும் நிறைவாக தெரியும் என்று தங்களையே பெருமைப்படுத்தி கொண்டிருந்தனர். பழைய ஏற்பாட்டில் உள்ள 613 சட்டங்களையும் அதோடு சார்ந்த ஏராளமான திருச்சட்டங்களை படிப்பதை தங்கள் வாழ்நாள் வழக்கமாக கொண்டிருந்தனர். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த 613 கட்டளைகளில் முதன்மையான கட்டளை எது என்று இயேசுவிடம் கேட்கப்படுகின்றது. இயேசு அன்பின் 2 உன்னத கட்டளைகளை பற்றி கூறுகிறார். இணைச்சட்டம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 4-5 நாம் படிக்க கேட்கின்றோம். இஸ்ரேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என்கிறார். மேலும் லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். சுருக்கமாக சொன்னால், கடவுள் எப்போதும் நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்பை மட்டுமே. நாம் அன்பு செலுத்தும் போது நம்மிடமுள்ள மிக சிறந்ததை அர்ப்பணிக்கின்றோம். நாம் வளர்ச்சி அடைந்த சிறந்த மனிதர்களாக மாறுகின்றோம். கடவுளுக்கு அன்பு தேவை என்பதற்காக அவர் அதை நம்மிடம் கேட்கவில்லை. மாறாக அது நமக்கு மிக சிறந்தது என்பதாலே அதை அவர் வலியுறுத்துகிறார். ஆனால் நாம் எவ்வாறு கடவுளிடமும் நம் பிறரிடமும் அன்பு செலுத்த முடியும்? இந்த கேள்விக்கு ஒரு நல்ல பதிலை இன்றைய நற்செய்தி நமக்கு 3 வழிகளில் விளக்கி கூறுகிறது. முதலாவதாக, நாம் கீழ்ப்படிதலின் மூலம் அன்பு செலுத்துதல். நாம் ஏதோ ஒரு கற்பனையான வாழ்க்கையில் அல்ல, மாறாக இங்கேயும் இப்போதும் கடவுள் நமக்கு கொடுத்துள்ள அன்றாட வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளோடு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய மனித விருப்பத்தை கடவுளின் தெய்வீக விருப்பத்திற்கு ஒப்படைக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். உண்மையான அன்பு கீழ்ப்படிதலின் மூலம் காட்டப்படுகின்றது. கடினமான பல கடமைகளை செய்வதோ அல்லது கட்டாயமும்
போராட்டமும் நிறைந்த சூழலோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை முன்னோக்கி நகர்த்துவதில்லை. மாறாக எந்த ஒரு நிபந்தனையும் தேர்வுமின்றி நம்முடைய விருப்பங்களை முழுமையாக ஒப்படைத்து இறைவனின் வழிகாட்டுதல் நம்மை நடத்தும் பாதையில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு நடப்பதே ஆகும். எதையும் தேடாமல், எதற்கும் சோர்ந்து போகாமல், தற்போதைய தருணத்தில் நம் கடமையை கண்டறிந்து மற்ற அனைத்தையும் கடவுளின் விருப்பத்திற்கும் வல்லமைக்கும் முழுமையாக அர்ப்பணிப்பதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. இதுதான் கீழ்ப்படிதலின் வழியாக கடவுளையும் பிறரையும் நாம் அன்பு செய்தல். இரண்டாவதாக பிறர் அன்பின் மூலம் அன்பு செலுத்துதல். நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளையும் நம்மையும் விட அதிகமாகவும் பாராபட்சமின்றியும் நாம் பிறரையும் நேசிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த அன்பு நம் குடும்பத்தினர் மட்டுமின்றி நம் பணியிடத்து அதிகாரி, நம்மோடு பணி செய்கின்ற சகோதரர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் அனைவரிடமும் நாம் இந்த அன்பை செலுத்த வேண்டும். எதிரிகளிடமும் இந்த அன்பை செலுத்த வேண்டும். பகைவருக்காக செவியுங்கள் என்று இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நமது வசதி தலங்களை, கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க, தாண்டி நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும். கடவுளை அன்பு செய்ய முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். ஆகவே உண்மையான அன்பு நாம் பிறரின் மூலமே காட்ட முடியும். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் போதும். இயேசுடைய சிலுவையை பார்ப்போம். இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுதும் அங்கிருந்தவர்களை அன்பு செய்கின்றார், பகைவரை அன்பு செய்கின்றார். தன்னோடு சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வர்களையும் இயேசு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதுவே பிறர் அன்பாக கருதப்படுகிறது. இதன் வழியாக நாம் முழுமையாக இந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் வாழ முடியும். மூன்றாவதாக ஜெபத்தின் மூலம் அன்பு செலுத்துதல். கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நமக்கு அதுதான் சொல்லிக் கொடுக்கிறது. அன்பே ஜெபத்தின் ஊற்றாகும். அது கடவுள் நம்மை நேசித்தது போல நாமும் அவரை நேசிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அன்பே ஜெபத்தின் ஊற்று. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜெபத்தின் மூலம் அன்பு செலுத்துதல், பிறரின் வழியாக நாம் அன்பு செலுத்துதல், கீழ்ப்படிதலின் வழியாக அன்பு செலுத்துதல், இது 3 வகைகளில் நம்மை இன்றைய நற்செய்தி நாம் எவ்வாறு கடவுளையும் பிறரையும் முழுமையாக அன்பு செய்ய முடியும் என்பதை விளக்கி கூறுகின்றது. ஆகவே இந்த சிந்தனைக்கு செய்யுமெடுத்த நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ இறைவனும் அருள் வேண்டி ஜெபிப்போம். ஜெபம். படைப்பின் ஊற்றே எம் இறைவா, இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இணையத்தின் வழியாக ஒன்று சேர்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இஸ்ரேலே செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டிடம் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ அருள் வேண்டி இந்த இடத்திலே நிற்கின்றோம். அப்பா தந்தையே, எங்களை கருணை கண் கொண்டு பாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக என்றும் உம்முடைய அன்பில் வாழ வளர அருள் வேண்டி உம்மிடம் மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் தந்தையே, எங்களோடு இருந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து உம்முடைய இந்த உலகத்திலே, நீ படைத்த இந்த உலகத்திலே அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் என்றும் கொண்டு வர நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தல வேண்டும் என்று உம்மிடம் இறைஞ்சி மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமேன்.